கைஸ் நீங்கள் என்ட்ரன்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி எப்படி வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா kinemaster வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அலோடு கேட்கும் ஃபஸ்ட் எடுத்துங்க. ஸோ அலோடில் பர்மிஷன்லாம் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ அலோடு கொடுத்த பிறகு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டீங்கன்னா 1/1 அந்த ஃப்ரேம் தான் நம்ம எடிட்டிங் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃப்ரேம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன இமேஜ் எடிட்டிங் பண்ணி வச்சுருப்பாங்களோ ஸோ அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எடிட்டிங் பண்ண இமேஜே நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ செகண்டில் ஆட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவ்வளோ செகண்டுக்கு வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரைட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ரைட் ஆப்ஷன் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. லேயர்ஸ் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டீங்கன்னா மீடியா இருக்குங்களா ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா வீடியோ டெம்ப்ளேட் டவுன்லோட் லிங்க் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது தான். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா ரைட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா வெளியே இந்த மாதிரி வந்துக்குங்க. இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துக்குங்க. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா லாஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது தான். ஸோ இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் வீடியோஸ் லேஸ் மூட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் அதுவுமே. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி என்ன பண்ணிட்டீங்கன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் ஆல்வேஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ லேயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லேயர்ஸ் கிளிக் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணிட்டு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ லேயர்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ லேயர்ஸ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ அதாவது என்ன மெகாபிக்சர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கனால தான் வரல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாக்ஸ் இருக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஃபுல் பாக்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ரைட் ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்போ வீடியோ டெம்ப்ளேட்ஸ் பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் சேஞ்சர் அப்படின்னு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரீன் கொடுக்க வேண்டாம். ஸோ மீடியா அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ஃபஸ்ட் அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரைட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் 30 செகண்ட்குள்ளே நீங்கள் வீடியோ ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. லேஸ் கிளிக் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி பார்டர் அப்படி கொடுத்துருப்பேன். ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பேன். ஸோ அதுவுமே என்ன பண்ணிங்கன்னா ஃபுல் பாக்ஸ் கொடுத்துக்கோங்க. கட் ஆப்ஷன் பார்த்ததில் ஸோ ஃபுல் பாக்ஸ் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ அதுவுமே இதே நீங்கள் எவ்வளோ செகண்ட் வச்சுருந்தீங்களோ ஸோ அது செகண்டுக்கு வந்து இதுவுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இப்படியே கூட நீங்கள் விட்டுருங்க. இப்போ டெக்ஸ்ட் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் கிளிக் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். மறக்காமல் அதுவும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்கே வைக்கணுமோ கரெக்டாக அங்கே எடுத்து போய் வச்சுக்கோங்க. வேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் ஆப்ஷன் கொடுக்காதீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு ரைட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ரைட் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஆடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஆடியோ வேணுமோ ஸோ அந்த ஆடியோ வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளே பண்ணிட்டு நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ளஸ் சிம்பிள் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ அது வந்து கிளிக் பண்ணிட்டு கூட நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் கொடுத்த பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா இது மாதிரி ஜஸ்ட் ஒரு ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கரெக்டாக இருக்குது செட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும். ஸோ அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டீங்கன்னா இந்த HD 720 அப்படின்னு பார்த்தீங்களா. ஸோ அந்த இதுக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிப்பாங்க. ஸோ 3 MB தான் இங்கே இருக்கும். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா 7 இல்லைனா 10 MBக்குள்ளே வச்சுக்கோங்க. இப்போ காமிக்கிற மாதிரிங்க. ஸோ 10க்குள்ளே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வந்து கொஞ்சம் கிளியரிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேலரியில் பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு. ஸோ Pixellab எப்படி நம்ம டெக்ஸ்ட் எடிட்டிங் பண்ணுறதுன்னு உங்களுக்கு லிங்க் வேணும்னா கண்டிப்பாக நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். ஸோ Pixellab யூஸ்
ஆப் நான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை கீழே லிங்க்கில் தொட்டு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.